ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த வெய் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ஸோ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் வந்து ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் காலையில் பார்க்குறேன் அப்படின்னு அந்த கடை ஓனர்கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஹீரோயின் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், பிரின்சஸ் ரிட்டன் வந்ததுலேருந்து அவன் உன்னை பழி வாங்கணும், உன்னை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. அதனால தான் இந்த வெய்ப்பை இங்கே வந்திருக்கான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பிரின்சஸ்ஸாக அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவளோட பேச்சை கேட்டு தான் இங்கே வந்திருக்கான். ஓ, அவனுக்கு அவ்வளோ திறமை இருக்கா என்னை பிடிக்கிற அளவுக்கு அப்படின்னு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னை அந்த சிட்டி ஃபுல்லாக எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. எங்களோட காட்ஸ் மட்டும் கிடையாது, நார்மலான பர்சன்ஸ் கூட. ஏன்னா உன்னை பிடிச்சி கொடுத்தா நிறைய காசெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே உன்னை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நீ ஏன் கூட வா, நான் உன்னை சேஃபான இடத்துல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் யான் கூட என்பைக்கு ரிட்டன் போகணுன்னு முடிவெடுத்தேன். எனக்கு தெரியும் இந்த உலகமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்கும் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளே கிடையாது. யானோட ஹோம் டவுன் வந்து எம்பே, அதே தான் என்னோடய ஹோம் டவுனும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னடா அவள் இப்படி சொல்கிறாளேன்ட்டு. சரி சரி ஓகே, நீங்கள் எந்த போ. உன்னை யார் பிடிச்சாலும் சரி, யார் உன்னை கொலை பண்ணாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை. என்ன தெரியாத மாதிரியே நீ காமிச்சுக்க, நானும் எதுலேயுமே இதுக்கப்புறம் தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு மாதிரி பார்க்குறா. ஆமாம், இவனும் எவ்வளோ தான் பொறுத்துட்ருப்பான். எப்போ பார்த்தாலும் யான் கூட போகிறேன்னா அவனும் தானே லவ் பண்ணுறான். இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கா. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எடுக்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்ன பிளாக்கு ஒயிட்டுன்னே போட்டுட்ருக்க, என்ன ஃபியூனரலுக்கா போகிற அப்படின்னு அதை பிடுங்கி போட்டுட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இது நல்லா இருக்குது, இதை போட்டுக்க அப்படின்னு. எவ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இதெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அடா அந்த வெயில் லூஸ் பையன் வந்திருக்கான், அவனுக்கு உள்ளே இருக்கிறது நீ தான் அப்படின்ற ஒரு டவுட்டு இருக்க தான் செய்யுது. அதனால உன்னையும் என்னையும் லைட்டாக ஒயினெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருக்கான். ஸோ நீ இதை அட்டன் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போ அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கா. நீ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். ஒரு நிமிஷம் நில்லுமா, இப்படியே போனால் அவனை ஈஸியாக தூக்கிட மாட்டாங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு துணி தான், ஒரு கேப் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி விட்றான். இப்போ போ, யாருமே ஒன்றை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. இவளுக்கு இதை மண்டையில் போட்டதுக்கப்புறம் படிக்கட்டே தெரிய மாட்டுது, என்னால் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு. அப்படியா, அப்போனா நீ என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த துணி வழியாக லைட்டாக பார்க்க ட்ரை பண்ணுறா, முடியலை. நான் இதுக்கடா உன்னை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்ட்டு மேடம் பார்த்தீங்கன்னா கால் எடுத்து வைக்கிறாங்க, கீழே விழுகிற மாதிரி போயிடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல உனக்கே இம்பிட்டு பிடிவாதம், என் கையை பிடிச்சி வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது இவ பார்த்தீங்கன்னா கையை கூட கொடுக்க மாட்றா. இவனே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டண்ட் பார்க்குறான். என்னடா நடக்குது, மாஸ்டர் எப்படி திடீர்னு இப்படி மாறினார் அப்படின்னு அவனுக்கே ஒன்றும் புரியலை. லைட்டாக ஸ்மெயில் பண்ணுறான். இந்த வெய்ப்பையிலுக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது, இந்த பொண்ணு கண்டிப்பாக அந்த ஹீரோயினாக தான் இருக்கும். அதனால தான் ஹீரோ வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ எப்படின்னாச்சும் நம்ம மூஞ்சியை பார்த்துடணும் அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், ஆமாம் உனக்கு கொடுத்த அந்த டாஸ்க்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. நல்லா தான் போயிட்டுருக்கு. சரி ஓகே, உன் கூட நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி ஒன்று ஹாப்பியாக வச்சுக்கிட்ட பொண்ணோட ஃபேஸை நான் பார்க்கணும், அவளோட பேரை நான் கேட்கணும். அதனால் அவள் கூட இந்த ஒயினை டோஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டுருக்கான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஸோ கரெக்டாக அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்க்ரீனை அப்படியே வளர்க்க போகிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா தடுத்துட்றான். அவள் ஒயினெல்லாம் சாப்பிட மாட்டா, அவளுக்கு பதிலாக நான் குடிக்கிறேன் அப்படின்னு. இதுவே அவனுக்கு பெரிய டவுட்டாகிரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த லின்னை தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியலை, ஏன்னா அந்த ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கல்ல. ஸோ இவன் தான் அந்த கல்ப்ரேட் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஒரு சோல்ஜர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், திருட்டு பையன் வந்து நம்மளோட பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டான், உடனடியாக நம்ம அங்கே போகணும் அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த போட்டை காட்டுறாங்க. ஹீரோனை கூட காப்பாற்றி விட்டுருந்துருப்பார்ல, அவர்கிட்ட ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை கொண்டு வராரு. என்னாச்சு, அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம நடத்தின அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு தான் பாஸ் ஆகி வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மிஷன் வந்திருக்கு. அப்படியா, அப்போ அந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லு. அவள் எவ்வளவு டேலண்டடான ஒரு பொண்ணுன்னு பார்க்கலாம். ஆனால் நேற்று ஒரு பொண்ணை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டீங்களே, அந்த பொண்ணை தான் கொலை பண்ணுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதனால் என்ன இருக்குது? இல்லை நீங்கள் பிரின்ஸ் கிட்ட இங்கே பாருப்பா, அவன் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டான், நான் அந்த பொண்ணை தப்பிக்க விட்டுட்டு அவனோட வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வேற ஒரு வேலை. ஸோ அதை மட்டும் பண்ணுங்க போங்க அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லின் இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கா.
ஸோ அவன் மயக்கம் போட்டு கிடக்கா. அங்கே இருக்கிற 2 ஆட்களையுமே அந்த நீடெல்லாம் விட்டு கொலை பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ குதிரையில் தான் 2 பேருமே வந்துட்டுருக்காங்க. பின்னாடியே ஆட்களும் துரத்திட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறா, நீ இந்த சைட் போ, நான் இந்த சைட் போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இல்லை இல்லை நானும் உன் கூட வரேன். டே சொன்னால் கேள்றா போடா அப்படின்னு குதிரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிதி. ஸோ அந்த குதிரை பார்த்தீங்கன்னா அப்படியே அலறிக்கிட்டு அந்த சைடு ஓடுது. இவ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டுருக்கா. இவளை தொடர்ந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா யானோட ஆட்கள் தான் வராங்க. அந்த ஜெனரல் இருக்கான்ல அவன் தான் வந்துட்டு இருக்கான். இவனுக்கு இவ தான் அச்சோ அப்படின்ற விஷயங்கள் தெரியாது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. மரத்தெல்லாம் அப்படியே இழுத்து விட்டு போயிட்டுருக்கா. யானோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் கீழே விழுறாங்க. ஆனால் அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வெறியோட தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்பை விட்டுட்டு இருக்கானா. இவகிட்ட அந்த அக்கௌண்ட் புக் இருக்கும்ல அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. ஸோ அதை பார்த்தோன்னா அடடா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சு அப்படின்னு இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி ஆயிடுது. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிரையை ஸ்டாப் பண்ணி ரிட்டன் போட்டு அந்த பேங்க் புக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துடுற. அந்த நேரம் இந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அப்படியே வெட்ட வந்துட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அப்படியே விலகி மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து. இந்த மாதிரி ஒரு கலவரத்தில் அந்த பாதி புக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. பாதி புக்கோட அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறா. அப்படியே நைட்டும் ஆயிடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்துட்டுருக்கா. பின்னாடி ஹீரோ வந்துட்டுருக்கா. நான் தான் சொன்னேன்ல எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்க. அட நில்லு, நீ வந்து அந்த கடை ஓனரோட குதிரையை தூக்கிட்டு வந்திருக்க. அவங்க அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வரமாட்டானுங்களா? அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உன்னோட வேலையே கிடையாது, தயவு செஞ்சு இதில் நீ இன்வால்வ் ஆகாது. அப்போ அந்த குதிரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காம இங்கிட்ட அங்கிட்டுமா அப்படியே ஓடிட்டே இருக்கா. அவளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியலையான்றது தெரில. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை கொடுக்குறான், வா என் கூட வா அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் ஏறிக்கிறா. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெய்யும் அவங்களோட ஆட்களும் வந்து அந்த குதிரையை பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த சைடு தான் போயிருப்பானுங்க, வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இவங்க எங்கே இருக்கானுங்க அப்படின்ற விஷயங்கள் எப்படி தெரியுதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த வால் எடுத்து கொடுக்குறான். இவளும் கேட்குறா, இதை எங்கேருந்து நீ எடுத்த அப்படின்னு. ஒரு நிமிஷம் வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்ப்லேருந்து தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கொன்றணும் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் தான் இருக்கா. ஸோ அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துடுறாங்க. 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மண் எடுத்து நம்ம ஹீரோவோட மேலே போட வர மாதிரி வரா. கரெக்டாக ஹீரோயின் உள்ள வர அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மண்ணோட ஒரு நீடலுமே சேர்த்து விட்டுருந்துருப்பா போல். அந்த நீடல் பயங்கர பாய்சனாக இருக்கும் போல். ஸோ ஹீரோவும் அதை பார்த்துட்டு குடுக்குடுன்னு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். இந்த சைடை வெய்ய காட்டுறாங்க. இவன் அந்த கடை ஓனர்கிட்ட தான் வந்துட்டுருக்கான். அவர் கேட்குறாரு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு. இவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் எப்படி அவ்வளவு கன்ஃபார்மாக சொல்கிறீங்க இங்கே இருந்தது அந்த பொண்ணு தான் அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்திலேயே அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வில்லிங்காக வர ஒரே ஒரு ஆள் ஹீரோ மட்டும்தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் அந்த பொண்ணை எப்படியாவது பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெங்மின்ட்டை தான் திட்டிகிட்டு இருக்கான். ஏண்டா இவ்வளோ நாள் ஆகியும் நீ அச்சுவை ட்ரேஸ் பண்ணவே இல்லையா, உனக்கு ஒரு நியூஸ் கூட கிடைக்கலையா அப்படின்னு. நானும் தேடி தான் பார்க்குறேன், ஆனால் அவள் கிடைக்க மாட்றா அப்படின்னு. அந்த நேரம் அந்த ஜெனரல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன், அந்த அக்கௌண்ட் புக் வந்து கைக்கு வந்துருச்சு அப்படின்னு. ரொம்ப நல்லது, இந்த விஷயங்களை வச்சு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யான் சொல்லிட்டு இருக்கான். அதையே நம்ம லேட் பண்ணோம், இன்னைக்கு நைட்டே பண்ணிடலாமே அப்படின்னு. ஸோ அப்படியே ஃபெங்மீனை பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மெம்பர்ஸை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வெய் சிட்டியில் அந்த லியான் ஸ்டேட்டோட ஸ்பைஸ் வந்துட்டு நிறைய கடையெல்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பர் மாதிரி தான். அதாவது அங்கே வர அந்த வருமானம் இதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை தான் சாம்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு ஹெட்டாக இருக்கார்ல, இவர் தான் மிஸ்டர் வு. இவரோட பேரை தான் ஹீரோயினோட அம்மா வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க, நீ போய் அவரை மீட் பண்ண அப்படின்னு. ஸோ அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, வெய் சிட்டியோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக பிரிஞ்சு தேடுறாங்க, நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, ஸோ நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு. அப்போ ஒரு மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே யானோட அப்பா தான் எனக்கு கொடுத்தாரு, அவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்மளை இங்கேருந்து போக விட்டுருவாங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம கிட்டேருந்து பிடுங்கிக்க மாட்டாங்களா அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெங்மீனோ அப்புறம் அந்த ஜெனரல் இவங்க 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் வு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரலை மதிக்கவே மாட்டான். நீ எதுக்கு இங்கே இருக்க, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, நான் அந்த ஃபெங்மின்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. இவன் கடுப்பாகி கத்தியை பார்த்தீங்கன்னா அப்படியே கையிலேயே இறக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. உட்காருங்கடா, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிராகவே சொல்லிட்டு இருக்கான்.
ஆமாம், அந்த லியான் ஸ்டேட்டோட ஸ்பையை வச்சு ஒரு சேம்பர்லாம் ரன் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தீங்கல்லடா, அதெல்லாம் பொய் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சேம்பரை ரன் பண்ணுறது நீங்கள் எல்லாருமே தான். அந்த சேம்பருக்கு நீங்கள் டேங்க்ஸ் எல்லாம் பே பண்ணுவீங்கல்ல, அதை வந்து பிரின்ஸ் யானோட பேரில் தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம நாட்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும் அப்படின்னு. இவனுங்க எப்படி ஒத்துப்பானுங்க? எனக்கு தெரியும்டா, நீங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு. அதனால தான் கையோட ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த பேங்க் புக்கு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்ருக்கான். இதில் என்பையோட நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, அதாவது டேக்ஸ் எல்லாமே பே பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த டேக்ஸை நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா அதை வச்சே நான் உங்களை கொண்டுருவேன். கரெக்டாக யாரோட பேரில் வந்துட்டு நீங்கள் பே பண்ணிடுங்க, சரியா அப்படின்னு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான டேக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பிரின்ஸோட பேர்லேயே கட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுமே ஒத்துக்கிறாங்க. இவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்னா, யானோட சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்தளவுக்கு காசு கிடையாது, ஃபுட்டு வாங்குறதுக்கு கூட காசு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த வெய் சிட்டியில் வந்து யானோட பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கடை இந்த மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ கடை வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். எங்கே வெய் சிட்டிக்கு தானே கட்டுவாங்க, ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கட்டக்கூடாது. நீங்கள் யானோட பேரில் வந்து டேக்ஸ் கட்டணும். அப்போ வந்துட்டு யானுக்கு வந்துட்டு காசு எல்லாமே நிறைய வரும்ல, அதை வச்சு என்பையை எப்படியாவது கொஞ்சம் பணக்கார நாடை மாற்றணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஜெனரல் அந்த ஃபெங்மீன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த புக்கை பார்த்தீங்கன்னா ஃபெங்மீன் செக் பண்ணிட்டு இருக்கான். அதில் பாதி தான் இருக்குது. என்னடா பாதி தான் இருக்குது? ஆமாம், பாதியை வேற ஒரு ஆள் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ இதை வச்சா வார்ன் பண்ணேன். ஆமாண்டா, இந்த முட்டா பையங்களை ஏமாத்துறதுக்கு இது மட்டும் போதாதா? சரியா, அவனுங்க அந்த டேக்ஸ் எல்லாம் பே பண்ணிடுவானுங்களா? அவங்க பே பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற? கண்டிப்பாக கிடையாது. இங்கேருந்து எஸ் ஆகணும் தான் நடப்பானுங்க. அப்போ நீ என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுறது, அவனுங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம பிடுங்க வேண்டியதான் அப்படின்னு. அந்த நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே கொலை பண்ணி அப்படியே ஒரு குழியில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க, ஈவு இறக்கமே இல்லாமல். அப்படியே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் ஒருத்தவன் இருக்கான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி வெட்டி வீசிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ரொம்பவே பயமாயிருது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா குதிரையில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தவர் ஸ்டாப் பண்ணி, மிஸ்டர் வென், உங்களோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் எட்டி பார்க்குறான். நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் கொடுத்த மருந்து நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு. ஸோ அப்படியே உள்ளே காட்டுறாங்க. இவங்க ஒய்ஃபாக நம்ம ஹீரோயின் தான் படுத்து கிடக்கா. ஸோ பொய் சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானா என்னன்றது தெரியும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அம்மா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு. லியான் ஸ்டேட்டோட பார்டரில் தான் இருக்கான். இனி கொஞ்சம் தூரம் போனால் லியான் ஸ்டேட் வந்துடும் அப்படின்னு. எது அவ்வளோ சீக்கிரமாவா? நீ 4 நாள் இங்கே தாம்மா தூங்கிட்டு இருக்க. உனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. உனக்குள்ளே இருக்கிற அந்த பாய்சன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போதைக்கு தான் நான் உனக்கு மருந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த குதிரை இந்த வண்டி எல்லாமே உனக்காக தான் நான் அரேஞ்ச் பண்ணேன். இப்போதைக்கு நீ கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் யான்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி திட்டி விட்டுட்ருக்கானுங்க. ஏன்டா நீங்கள் அச்சுவை தேடுறீங்களா இல்லையா? நீங்கள் எதுவுமே செய்யாத மாதிரியே இருக்கே அப்படின்னு. இல்லை மாஸ்டர், நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், பட் எங்களுக்கு தான் எந்த ஒரு லீடுமே கிடைக்க மாட்டுது அப்படின்னு. அப்போது ஃபெங்மின் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நேற்று வந்துட்டு நம்ம அந்த என்பை பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணோம்ல, அதை வந்து வெய் சிட்டி ரொம்பவே தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ, அவனுங்க அந்த மாதிரி வேறு இருக்கானுங்களா? சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் ஃபெங்மின்ட்ட அந்த ஜெனரல் வந்து கேட்குறான், ஆமாம் அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த குட்டி பையனை நான் கொலை பண்ணவே இல்லையே, அவனை கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டியா அப்படின்னு. இல்லை, அவனை நான் கண்டுபிடிக்கலை, அவன் சின்ன பையன் தானே விடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏதோ சின்ன பையனா, நாளைக்கு வளர்ந்து வந்து நமக்கு தான் பிரச்சனையாக நிற்பான், இதுக்கப்புறம் நீ இதில் தலையிடாத, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என்னடா இந்த ஜெனரல் ரொம்பவே கொடூரமாக இருக்கானே அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடடா, இது ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு. அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆமாம், எனக்கெல்லாம் பசிச்ச போது நான் வந்துட்டு இந்த புழு பாம்பு இந்த மாதிரி விஷயங்களை தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஓவர் தான் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குட்டி பொண்ணு இரும்புற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. அந்த குதிரை வண்டிக்கு கீழே ஒரு குட்டி பொண்ணு தான் இருக்கா. ஹீரோன் பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க, உன் பேர் என்ன, உனக்கு என்ன வயசு அப்படின்னு. என்னோட பேர் வந்து ஜின்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட கையில் அந்த ஃபுட்டை பார்க்குறா. உங்களுக்கு இந்த ஃபுட்டு இனிமேல் வேணுமா அப்படின்னு. இல்லை, உனக்கு வேணும்னா இந்த வாங்கிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்கான். அந்த ஃபுட்டை வாங்கின உடனேயே இவ பார்த்தீங்கன்னா மோயர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் இருக்கான். நேற்று கூட அந்த ஜெனரல் வந்து கொலை பண்ணியிருந்திருப்பான்ல ஒரு ஃபேமிலியை, அதில் ஒரு பையன் வந்து பயந்து ஒளிஞ்சிருப்பான்ல, அந்த பையன்தான். அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கையை தான் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஆமாம், இவன் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னோட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறா.
எதுக்கு நீ போய் சொல்கிற? நீ ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா வேறு கிளாஸு, இவனும் வேறு கிளாஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. ஏன்டா கிளாஸ் எல்லாம் வச்சாடா பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு. ஸோ இவளும் வந்து சொல்கிறா, இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, இவன் எனக்கு நிறையவே டெலிஷியஸான ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு கொடுப்பான். நேற்று நைட்டு இவன் அழுதுகிட்டே என்கிட்ட வந்து சொன்னான், என்னோட ஹோல் ஃபேமிலிஸை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு. ஸோ இவனை வந்துட்டு நான் எங்கள் கூடாரத்தில் மறைச்சி வச்சேன், அவங்க கண்டுபிடிக்கலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. கண்டுபிடிச்சாங்க, அவனை நிறைய கெட்ட பசங்க வந்து தேடிட்டு இருக்காங்க, அவனை நம்ம கூட வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கும் தான் ஆபத்து அப்படின்னு. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் நானும் அவனுமே அங்கேருந்து ஓடி வந்துட்டோம், இங்கே ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தோம், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு. இவளோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறில் வந்து குட்டி குட்டியாக கொலுசு மணி மாதிரி கட்டி பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருக்கா. சரி நீ வீட்டுக்கு போ, இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு. அப்போ மோயர், அவனை உனக்காக நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை எடுத்து அந்த மோயரோட கையில் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக என்னை தேடி வா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு அவளும் ரொம்ப க்யூட்டாக சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு விதவிதமாக கேட்டுட்ருக்கவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்போ அங்கிள் நீங்கள் ரொம்பவே ஏழையா, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயினை நடுவில் அந்த மோயரை, இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ 3 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ ஏன் தூங்காமல் முழிச்சிட்ருக்க, தூங்க அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தூங்கும்போது நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை எங்கேயுமே விட்டு போக மாட்டேன், தூங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து 2 பேத்துக்கு போற்றி விட்டுட்டு அவன் வாட்டில் படுத்துட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் தூங்கிடுறாங்க. அந்த குட்டி வாண்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் அப்படியே எத்தி விடுதா. ஸோ இவனும் பார்த்துட்டு அந்த பெட்ஷீட்டை எடுக்க போகிறா, தெரியாமல் ஹீரோவோட கையை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறா. அவனும் ஒரு மாதிரி அப்படியே திரும்பி பார்க்குறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கையை உதறி விட்டுட்டு அந்த பெட்ஷீட்டை எடுத்து இவனுக்கு நல்லா போத்தி விட்டுட்டு அவள் படுத்துட்டு இருக்கா. ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. 3 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் யாரோ கத்துற மாதிரியும் யாரையோ கொலை பண்ணுற மாதிரியும் சத்தம் கேட்குது. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த மோயர் எல்லாருமே கிளம்பி பக்கத்தில் தான் அந்த கேம்ப்பு போட்டிருப்பாங்க போலாம், அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்து போய் கிடக்காங்க. யாரையும் வந்துட்டு இப்படி மண்ணெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தோண்டி பார்க்குறான். ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணுறா. அதில் அந்த குட்டி பொண்ணு இருக்கால, மொயரை கூட விட்டுட்டு போயிருப்பாள்ல, அந்த பொண்ணு கையில் போட்டிருப்பாள்ல, அந்த பிரேஸ்லெட் மாதிரி தெரியுது. ஸோ மொயர் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியும். கொலை பண்ணிவிட்டு சில பேர் எஸ்ஐ அங்கேருந்து போயிட்டுருக்கானுங்களா. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பை விட்டு அவங்கள கீழே விழ வச்சிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் லாக் பண்ணி கேட்டுட்ருக்கான், உண்மை சொல்லு யாரா நீங்கள் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு இது தேவையில்லாத வேலை, இதில் வந்து தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அடியை தான் கொடுக்குறான். அவன் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். இவங்க எல்லாருமே என்பையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, சும்மா நீ அவங்கள இருக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா மொயத்தை கேட்குறான், அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஹீரோ, ஹீரோயின் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இறங்கி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு. மொயரை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவனோட முதுகில் தான் கட்டியிருக்கான். ஸோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த கேம்ப்பு பார்த்தீங்கன்னா யானோட கேம்ப்பு தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரல் கிட்ட கேட்டுட்ருக்கான், வெளியே என்ன ரொம்பவே சத்தம் கேட்குது அப்படின்னு. அந்த சேம்பரில் இருக்கிற எல்லா ஃபேமிலிஸுமே கொலை பண்ணோம்ல, ஸோ அதில் 2 ஜீவன்கள் நம்மளை ரிவெஞ்ச் வாங்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போய் பார்க்கலான்ட்டு வராங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்துற சத்தம் கேட்குது. இதை கேட்டோன்னே அந்த அஜின் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இது அச்சுவோட குரல் மாதிரியே தெரியுதே அப்படின்னு. யானும் பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கேட்குறான், கண்டிப்பாக இது அச்சு தான் அப்படின்னு. ஸோ எல்லாரும் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்கானுங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, ஹீரோயினை வந்துட்டு நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணிடுறானுங்க. யான் வந்து சொல்லிட்டு இருக்கான், அவங்கள போக விடுங்க அப்படின்னு. இவங்க 2 பேத்துக்கும் ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு நம்மளை எஸ்ஸாக விடுறான் அப்படின்னு. ஸோ யான் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கான், ரொம்ப நாள் கழிச்சு உன்னை நான் பார்க்குறேன் அச்சு, எனக்கு நீ சேஃபாக இருக்கிறதே இப்போதைக்கு போதும், இந்த ஃபேஸோட நான் உன்னை பார்க்க விரும்பல, கூடி சீக்கிரம் ஒரு நல்ல சிச்சுவேஷனில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயினு மொயர் அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ மொயர் வந்து ரொம்பவே பயத்தோட உட்காந்துட்ருக்கான்னு அவள் கேட்குறான், என்னடா ரொம்ப பயமாக இருக்கா அப்படி. இவன் பார்த்தீங்கன்னா ஆமாம், அவங்க எல்லாருமே என்னோடய ஃபேமிலிஸை கொலை பண்ணிட்டாங்க, நான் சீக்கிரமாக வளர்ந்து இவர் மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நான் எல்லாத்தையுமே பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கிடுறான். ஹீரோ வந்து கேட்குறான், நீ என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் இருக்கான்னு தேடி பார்த்து எடுத்துகிட்டு வரேன்.
நீ கொஞ்சம் கவனமாக இரு, அவங்க திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நீயுமே கொஞ்சம் சேஃபாக இரு, ஏன்னா ஏன்னா முயலை தேடி அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ எங்கேயுமே போயிடாத அப்படின்னு. ஆ ஆ ஓகே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறேன். இவனும் அந்த வேட்டைக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தா அங்கே ஹீரோனி இல்லை. ஸோ முயல் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறான், எங்கடா அவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் வந்து பார்க்குறாங்க. ஒரு மரத்தில் வந்துட்டு அவள் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, இந்த மாதிரி நீ என்னை தேடாத, நான் வந்து யானை போயிட்டு மீட் பண்ணணும், அவன் வந்துட்டு டேஞ்சரான விஷயங்களை பண்ணாமல் இருக்கணும், அதுக்கு நான் அவனை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கா. அங்கேருந்து போகிறானா, அப்போ முயர் பார்த்தீங்கன்னா கையை வந்து பிடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் எங்கே போகிறீங்க, அப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாம், நான் வந்துட்டு இதுக்கப்புறமும் முட்டாளில் இருக்க விரும்பலை, அவள் பின்னாடி இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா யான்கிட்ட வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வெய் வந்து நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான், உடனடியாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு. இல்லை, என்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபெங்மின் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறது அவ்வளோவா சேஃப் கிடையாது, ஒரு வேளை அச்சு வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை மன்னிக்க மாட்டாங்க, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வரும், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்வைக்கு போயிருங்க, நாங்கள் இந்த விஷயங்களை பார்த்துக்குறோம், நான் கண்டிப்பாக அச்சுவை ரிட்டன் கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கல்ல, குட்டி பொண்ணு, அவளோட அந்த கல்லறைக்கு தான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிரு, உனக்காக என்னால் ரிவெஞ்ச் எடுக்க முடியலையே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படி. அந்த சமயம் அந்த வெய் பார்த்தீங்கன்னா ஆட்களோட அங்கே வந்துடுறான். என்னம்மா தனியாக வந்து சிக்கிட்ட போல, இன்னைக்கு உன் சாவு என் கையில் தான் அப்படின்னு. அப்படியா, உனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுட்ருக்கா. ஸோ ஒரு கயிறை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாறை மேலே விட்டு இவ பார்த்தீங்கன்னா கீழே தொங்கிட்டு இருக்காளா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டுருக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த கல் அப்புறம் கத்தி இதெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்கான். ஒரு நங்கூர மாதிரி தான் அதில் சொருகி இருக்கா. ஸோ அந்த கத்தி பார்த்தீங்கன்னா அந்த நங்கூரத்தை வந்துட்டு எடுத்து விட்டுருது. ஸோ இவனும் அப்படியே கீழே விழுகிற மாதிரி வந்துட்டுருக்காளா. கரெக்டாக அந்த குதிரை வண்டி போயிட்டு இருந்துச்சுல்ல, அதுலேருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கேட்ச் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. வெய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. அந்த குதிரை வண்டியில் வந்தது வேற யாருமே கிடையாது, லியான் தான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், நீ சாகக்கூடாது, உன்னை நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பை தான் காட்டுறாங்க. அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இவனோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பெரிய மோதிரம் இருக்குது. ஸோ அந்த ஷிப்லேயுமே நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த நடக்க முடியாத ஒரு ஆள், அவன் தான் இந்த கேம்பை லீட் பண்ணுறான் போல். அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக வந்திருப்பாள்ல, அவள் வந்து முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. நீ தான் இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்த, அப்புறம் ஏன் உன்னால் அந்த பொண்ணை கொலை பண்ண முடியலை? நீங்கள் இந்த மிஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பாய்சன் வந்து சாப்பிட்டு போவீங்க. மிஷன் வந்து சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அதுக்கு மாற்று மருந்து உனக்கு கொடுக்கப்படும். நீ தான் ஃபெயில் ஆகிட்டில, போய் சாகு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை மாஸ்டர், நான் அந்த பொண்ணுக்கு வந்து பாய்சன் வச்சு தான் நீடில் இறக்கியிருக்கேன், கண்டிப்பாக அந்த பொண்ணு செத்து போயிடுவா, என்னை நம்புங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஓ, ரொம்பவே புத்திசாலித்தனமாக செயல்பட்டுருக்க போல. சரி, உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு மாத்திரை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி வீசிட்டு இருக்கான். இவளும் அந்த மாத்திரையை போயிட்டு அப்படியே தேடி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வெயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஜிஞ்சர் எங்க அப்படின்னு. ஏண்டா, நீ வந்து நம்ம நாட்டோட ஜெனரல், ஆனால் நீ எதுக்கு அவளுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க? யான் வந்து நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணா, அவனுக்கு சப்போர்ட்டாக அவள் இருக்கா, அவளுக்காக நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கியா? உன்னோட ஃபியூச்சரை நீனே தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், அங்கே டென்ட் போட்டிருந்தது வேற யாருமே கிடையாது, யானோட ஆட்கள் தான், அவன் இப்போ தான் கிளம்பி என்பைக்கு போயிருக்கான், என் யாரை ரீச் ஆகியிருந்திருப்பான் அப்படின்னு. ஓ, நான் நினச்சது சரிதான். சரி, நீ ஹீரோயினை கண்டுபிடிச்சியா அப்படின்னு. இல்லை, வெய் சொன்னது பொய் தான், அங்கே எந்த ஒரு பாடியுமே கிடையாது, யாரோ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அச்சு வந்து உயிரோட தான் இருப்பா. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெய் சிட்டியோட ஜெனரல், ஆனால் அவள் துரோகியோட பின்னாடி போயிருக்கா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ வந்து சொருகிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் இருக்குது, அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கான். இந்த சைடை லியானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருக்கான். உனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கவே கூடாது, சீக்கிரமாக கண்ணை முழிச்சு பாரு அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறா.
அடே நீயாடா அப்படின்னு, நீ என்னை எதிர்பார்க்கலல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. சரி நீ வந்துட்டு நல்ல நிறைய ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், அப்போ தான் நீ வந்துட்டு தெம்பா இருப்ப அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க ஹீரோ இங்கே வந்துட்டான் அப்படின்னு. அதுக்குள்ளேயுமா அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறான். எடுத்தோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். எது ஜிஞ்சரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதான் அதான் அந்த அச்சு எங்கே அப்படின்னு. ஓ நல்லா இருக்கே இந்த பேர். சரி நீ அவளை போய் மீட் பண்ணுறதுக்கு இந்த வெய்சிட்டியோட ஜெனரலாவா இல்லை பழைய மாஸ்டராவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. சரி சரி என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோனை பார்த்தோன்னே இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்துட்டுருக்கானா. அவள் ஷாக் ஆயிடுறா. டேய் எப்பட்றா நீ என்னை கண்டுபிடிச்ச, உன்னை கண்டுபிடிக்கிறது என்ன அம்பட்டு கஷ்டமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே கண்ணை மூடிடுறா. அவனுக்கு பயமாயிடுது. ஸோ அப்படியே நாடி துடுப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே திரும்பி லியானையுமே பார்க்குறான். அவளுக்குள்ளே இருக்கிற அந்த பாய்சன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நிலமை இப்படியே போச்சு அப்படின்னா அவள் வந்து கோமாவுக்கு போய் செத்தே போயிடுவா. அவளுக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.